எதிரிகளே இல்லாத ஒரு நல்ல மனிதனும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவருமான நல்லக்கண்ணு அவர்களுக்கு எல்லா உறுப்புகளும் செயலிழந்து அவர் இப்ப காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் துடிதுடிச்சு இருந்திருக்கிற விஷயங்களும் அவருடைய கடைசி நிமிடங்களும் தான் நம்ம எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. எல்லாருக்கும் மூத்த அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு 101 வயது ஆகுது. கடுமையான மூச்சு திணறல் காரணமா கடந்த 1ஆம் தேதி அன்னைக்கு நல்லக்கண்ணு அவர்களை சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. கடந்த 24 நாட்களா நல்லக்கண்ணு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இதுல கடந்த 2 நாட்களாகவே தீவிர சிகிச்சை பிரிவுல எல்லா வகையான சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டு வந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடி கண்காணிப்புல நல்லக்கண்ணு அவர்களுக்கு எல்லா வகையான உயர்தர சிகிச்சைகளும் அளிக்க உத்தரவிட்டிருந்தாரு. இதனாலேயே பல மருத்துவர்களை கொண்டு நல்லக்கண்ணு அவர்கள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்புல இருந்தாரு. இதுல இன்னைக்கு காலையில நல்லக்கண்ணு அவர்களுக்கு ரொம்பவே மோசமான உடல்நிலையானது ஏற்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்ட எந்த மருந்துகளும் உடம்பு ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சீராக இருந்த உடம்பு படிப்படியா மோசமாகி திடீரென எல்லா உறுப்புகளுமே செயலிழந்து நல்லக்கண்ணு அவர்கள் 1:55 மணிக்கு காலமாயிருக்காரு. இவருடைய இழப்பானது இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. நல்லக்கண்ணு அவர்கள் தன்னுடைய 18 வயசுலயே அரசியல்ல ஈடுபட்டு பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்தியிருக்காரு. வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இயக்கத்துல பல்வேறு மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காரு. அதே மாதிரி சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டதுனால அதற்காக 7 ஆண்டுகள் சிறையில இருந்திருக்காரு. இதோட நல்லக்கண்ணு அவர்கள் ஏகப்பட்ட விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தன்னைய மொத்தமா பொது வாழ்க்கையில ஈடுபடுத்தி நல்லக்கண்ணு அவர்கள் பல ஏழை எளிய மக்களுக்காகவும் பட்டியலின மக்களுக்காகவும் விவசாய மக்களுக்காகனு அவர்களுக்காக பல உதவிகளை செஞ்சு அவர்களுக்காகவே குரல் கொடுத்து அவர்களுக்காகவே பல போராட்டங்கள் நடத்தி தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட மாமனிதர் இப்போ 101 வயதுல காலமாயிருக்காரு. இவருடைய இழப்பானது தமிழகத்துடைய ஒரு பேர் இழப்பா பார்க்கப்படுது. இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.